டே 24 ஆஃப் 50 டேஸ் ஆஃப் சேலஞ்ச். இன்னைக்கு காலை எழுந்திரிக்கவே லேட் ஆயிடுச்சு. 9:26 தான் இன்னைக்கு வாக்கிங்கே கிளம்புனேன். சரியான வெயில். வாக்கிங் முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. 1 hour 3 minutes ஆஃப் டியூரேஷன், 475 கேலரிஸ், அரௌண்ட் 6000 ஸ்டெப்ஸ். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பிளாக் காஃபியை போட்டு வழக்கம் போல நம்ம மார்னிங் ரொட்டீன் எக்ஸசைஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் டெய்லி போடுற வீடியோஸை பார்த்து என் ஃப்ரெண்டு மதன் இன்னையிலேருந்து அவன் ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நான் போடுற எஃபர்ட் ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ணதுன்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேழ்வரகு தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். மீட் மிஸ்டர் மோவின். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம பையனை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்னதான் எலக்ட்ரிக் காரு, ஆட்டோமேட்டிக் கியரு, புது ஃபியூச்சர்ஸ் வந்தாலும் எனக்கு இவன் மேலே தான் லவ் அதிகம். உங்கள் யாருக்கெல்லாம் மாருதி 800 ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 25 நாளாக என்னை நீ பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தலைவன் நம்ம மேலே கோவமாக இருக்கான். அதனால தான் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்கிறான். சரி, அவனை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச ஜிகிர்தண்டா தூத் வாங்கலான்னு கிளம்பிட்டேன். தூதை வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் எப்படி ஊற்றுறதுன்னு தெரில. அதுக்குள்ளே எங்கள் அம்மா சயின்டிஸ்ட் மூளை யூஸ் பண்ணி ஒரு புனல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆல் மம்மிஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிக்கு ஜிகிர்தண்டா தூதை ஊற்ற ஆரம்பித்தேன். மொடன்னு குடிக்க ஆரம்பித்தான். சரிடா கோச்சுக்காத அப்படி இப்படின்னு பேச்சை போட்டுட்டு 2-3 தடவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். தலைவன் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன்றான். கோவமே தனியில. என் பாவமான மூஞ்ச பார்த்து அவனே பாவப்பட்டு ஸ்டார்ட் ஆயிட்டான். ஸ்டார்ட் ஆனோடனே வைப்பரை வச்சு நம்மளை கலாய்க்கிறான். சரின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி தலைவனுக்கு விட்டமின் ஏ டிராப்ஸ் ஊத்துறது தான். போற வழியில ஜிகிர்தண்டா தூதால தம்பியை குளிப்பாட்டிட்டேன். நியர்பை ஜிஹெச்ல போயிட்டு அந்த டிராப்ஸை ஊற்றியாச்சு. வர வழியில தலைவி பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டு காரை லாக் பண்ணிட்டு உள்ள வரதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணிக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு பைட் எடுத்துக்கிட்டு நம்மளோட லஞ்சை சாப்பிட்டு முடிச்சேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு மார்க்கெட்டு கிளம்பிட்டேன். கடையில் எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் எல்லா பொருளும் வாங்கியாச்சு. எல்லா பொருளையும் என்னையும் தாங்கிட்டு வந்து வீட்டில் விடுற ஒரு பேர் தான் மூத்தவர். கடையில் தீர்ந்து போன ஸ்டாக்கெல்லாம் ரீஸ்டாக் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் தான் கோல்டு பாத்தை போட்டேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணவே மறந்துட்டீங்க பாருங்க, பண்ணிடுங்க. மேட்சை பார்த்துட்டு டின்னருக்கு இட்லியும் எக்கோட டேவை முடிச்சுக்கிறேன். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க.